விடுமுறை தினத்தையொட்டி சென்னை புத்தக காட்சியில் வாசகர்கள் அதிக அளவில் திரண்டுள்ளனர். அரசியல், திராவிட வரலாறு தொடர்பான புத்தகங்கள் மீது இளைஞர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் புத்தக காட்சி கடந்த 8ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. முதல் நாளில் இருந்தே வாசகர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது தொடர் விடுமுறை என்பதால் புத்தக காட்சியில் மக்கள் குடும்பமாக திரண்டுள்ளனர். இந்த ஆண்டு பல்வேறு புத்தகங்கள் மக்களிடம் கவனத்தை ஈர்த்தன. அந்த வகையில் சீர்வாசகர் வட்டம் என்ற பதிப்பகத்தில் ₹1 விற்பனை செய்யப்படும் முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதிய அணில் குஞ்சு, எழுத்தாளர் முருகேஷ் எழுதிய கட்டை விரலின் கதை புத்தகம் வாசகர்களின் கவனத்தை பெற்றுள்ளது. கலைஞர் எழுதின அணில் குஞ்சுங்கிற ஒரு கதை, அது ஒரு அருமையான சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற ஒரு கதை. அந்த கதை ₹1 சிறார் எல்லாருமே படிக்கலாம். ரொம்ப ஒரு அழகான கதை. அப்புறம் இன்னொரு புத்தகம் கட்டை விரலின் கதை அப்படின்னு சொல்லிட்டு சிறார் எழுத்தாளர் முருகேஷ் எழுதின ஒரு கதை ஒன்று. அது ஒரு சனாதனத்துக்கு எதிரான ஒரு கதை. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் சமத்துவம் இதை அடிப்படையாக வலியுறுத்தக்கூடிய கதை அந்த கதை. அதுவும் ₹1 இந்த புத்தக கண்காட்சியில் நம்ம கொடுக்குறோம். இந்த 2 நூல்கள் கொடுக்குறோம். புத்தக காட்சிகளில் அரசியல், திராவிட இயக்க வரலாறு தொடர்பான புத்தகங்கள் மீது இளைஞர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக எழுத்தாளர் திருநாவுக்கரசு எழுதிய திராவிட இயக்க தூண்கள் மற்றும் திராவிட இயக்க வேர்கள் ஆகிய 2 புதிய மறுபதிப்பு செய்யப்பட்ட நூல்கள் அதிக அளவில் விற்பனையாகிறது. திராவிட இயக்க வேர்கள், திராவிட இயக்க தூண்கள் எனும் இந்த 2 மறுபதிப்பு நூல்கள் ஏற்கனவே இந்த தமிழ் சூழலில் ஒரு 10 பதிப்புகளுக்கு மேலே வந்திருக்கு. 10,000 படிகளுக்கு மேலே விற்பனையாயிருக்கு. தற்போது வந்த பதிப்பில் திராவிட இயக்கத்திற்கு வேர்களாக திகழ்ந்த ஒரு 35 தலைவர்களையும், திராவிட இயக்கத்திற்கு தூண்களாக திகழ்ந்த ஒரு 36 தலைவர்களின் வாழ்க்கை சிறுகுறிப்புகளையும் தொகுத்து திராவிட இயக்க ஆய்வாளர், எழுத்தாளர் திருநாவுக்கரசு அவர்களால் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது.